Hi friends, welcome back to Sarbathkids channel. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி அப்படினாலே ஸ்பெஷல் வந்து கொழுக்கட்டை தான். ஸோ அந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் 4 விதமான கொழுக்கட்டை மோல்டட் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்மனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எள்ளு கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப்பு எள்ளு போட்டு நல்லா மிதமான தீயில் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வெள்ளோட வாசம் நல்லா தெரியும். அந்த அளவுக்கு வரும் பொழுது நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எள்ளு சூடு ஆறட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது அதே பேனில் 1 கப்பு தேங்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எள்ளு நல்லா ஆறி இருக்கும். ஸோ இப்போ ஒரு மிக்சி ஜாரில் எள்ளு போட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலையும் அதில் போட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கோங்க. இது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 3த்தையுமே நல்லா ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு எள்ளு பூர்ணம் ரெடி ஆகிட்டு இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ தேங்காய் பூர்ணம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் பூர்ணம். பட் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காயிடும். இப்போ இந்த ஸ்டேஜை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்ல ஒரு பூர்ணம் கன்சிஸ்டன்சிக்கு திக்காக இருக்கும். ஸோ இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பூர்ணம்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். இது கூடவே உப்பு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1 கப்பு மாவை நல்லா ஒரு சைடு கொட்டிக்கிட்டே நல்லா கிண்டி விடணும். ஸோ இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லிக்யூடு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கொஞ்சம் மாவு பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் மாவு ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது நல்ல ஒரு மாவு வெந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இதுதான் பதம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் ஆகிட்டு ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கிட்டு நல்லா மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா ஒரு சாஃப்டாக வரும் நமக்கு. இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிட்டு ஸோ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொழுக்கட்டை சில பேருக்கு இலையில செய்வாங்க. நான் இன்றைக்கி கையில் செய்கிறேன். இப்போ இந்த மாவில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தொட்டுக்கோங்க. தொட்டு ஒரு பவுல் ஷேப்புக்கு இதை கொண்டு வரணும். ஸோ அந்த அளவுக்கு அழுத்தி அழுத்தி செய்யணும். இப்போ ஒரு பவுல் ஷேப்புக்கு இதில் பூர்ணத்தை நம்ம சென்டராக வச்சு நார்மல் கொழுக்கட்டை இதில் ஷேப் நல்லா 2 சைடுமே நல்லா ஒட்டி விட்டு நல்லா மேலே பிரியாத அளவுக்கு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ சூப்பரான கொழுக்கட்டை ஷேப் வந்துருச்சு நமக்கு. அடுத்த ஷேப்பு பார்த்திங்கன்னா அதே பவுல் மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுக்கிட்டு சென்டரில் பூர்ணம் வச்சுக்கிட்டு ஒரு மோதகம் ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும். அடுத்த ஷேப் ஒரு ஸ்டார் மாதிரி எங்கள் வீட்டிலலாம் செய்வாங்க. ஸோ அதே ஷேப்பு தான் அது. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம 3 சைடுமே அந்த மாவை நல்லா வெளியில் வராமல் ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸோ இது ஒரு ஷேப்பு. சில பேர் இலையில தான் கொழுக்கட்டை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இலையிலுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் இலையை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற கொழுக்கட்டை மாவை இதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ சர்க்கிள் ஷேப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம எள்ளு பூர்ணம் இதில் வச்சு 2 சைடுமே மாவை நல்லா ஒட்டி விடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது பூர்ணம் வெளியில் வராது. இப்போ கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சாச்சு சூப்பராக. இப்போ இட்லி பானையை அடுப்பில் போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா மெதுவாக எடுத்து இந்த இட்லி பானையில் வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொழுக்கட்டை மேலே ஒரு ஷைனிங் லுக் இருக்குது. ஸோ இதுதான் பதம். ஸோ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டை உள்ளே அந்த பூர்ணம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ விநாயகருக்கு இதை படைச்சிடலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.